உங்களுக்கு செய்வன செஞ்சுருக்காங்க நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன பிரச்சனை வீட்டில் வரும். வீட்டில் ஓயாமல் பிரச்சனை வருங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை, பசங்க சொல் பேச்சு கேட்காது, படிப்பு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. ரெண்டாவது வருமானம், என்ன தொழில் பண்ணாலும் அதுக்கு வருமானம் தடைப்படும். அதுக்கு நீங்கள் செய்வன கோளாறா நீங்கள் அது உறுதி நீங்கள் பண்ணிக்கினேன்னா ரொம்ப சுலபமான வழி தாங்க இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லா இடத்துலையும் இது செய்வாங்க. இப்போ அது கிடையாது, யாருக்கும் இது தெரியாது. இப்போ நான் சொல்கிறதுக்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. பசுமாட்டு சாணம் கீழே விழக்கூடாதுங்க. அந்த சாணம், பசுமாட்டு சாணம் அது கீழே விழாமல் உங்கள் 2 உள்ளங்கையில் தாங்கி பிடிச்சிக்கிட்டங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த பசுமாட்டு சாணம் உங்கள் 2 உள்ளங்கையில் தாங்கி வாயிலில் மடித்து வீட்டுக்கு கொண்டு வரணுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3த்தையும் கலந்து நல்லா தலைக்கு கை காலெல்லாம் தேய்ச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. ஒரு 3 நாளைக்கு இதே வேலையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. உங்கள் பிரச்சனை படிப்படியாக குறையுங்க. விறகு தாயை போற்றி உங்கள் குலதெய்வத்தை எப்படி வர வைக்கணும் வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும். வீடு ஃபுல்லாக பிரச்சனை தாங்க வரும். எங்கே போனாலும் சரி, அது எதுவுமே சக்ஸஸ்